சார், தொடர்ந்து மேம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றி ரொம்பவே நிறைய சிறப்புகளையும் அதோட பின் கதைகளையும் வரலாறுகளையும் பார்த்துட்டு வரோம். அப்போது மேம் சொல்லும்போது சொன்னாங்க, மூர்த்தி, தீர்த்தம், தலம், இந்த 3 சிறப்புகளையும் பெற்றது இந்த திருவண்ணாமலை திருத்தலம் அப்படின்னு. அது பற்றிய சிறப்பு இது மூர்த்தி, தலம், தீர்த்தம்ங்கிறது எல்லா தலங்களுக்கும் பொருந்தும். சிவத்தலமாகட்டும், பெருமாள் தலமாகட்டும், அம்பாள் தலமாகட்டும், எல்லாமே சிறப்பு. இது இப்போ மூர்த்திங்கிறது பிரதான தெய்வம், அதை மூர்த்தின்னு சொல்லுவோம். மூர்த்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். தலம்ங்கிறது திருவண்ணாமலை. தீர்த்தம்ங்கிறது திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா சிவகங்கை தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, பிரம்ம தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. என்ன காரணத்தினால அந்த தீர்த்தத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை சுத்தம் பண்ணக்கூடியது, அதாவது எக்ஸ்டர்னல் நான் சொல்கிறேன், வெளி உடம்பை சுத்தம் பண்ணுறது தண்ணி தான். அது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த உடனேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அப்பா அம்மாலாம் உள்ளே விட மாட்டாங்க. அந்த குழந்தைய தலைகீழ பிடிச்சி தண்ணியில் குளிப்பாட்டுவாங்க, இந்த குழந்தைய சுத்தம் பண்ணுவாங்க. அப்படியே லைஃப்பில் பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி மாறி அந்த குழந்தை வளர்ந்து கல்யாணமாகி குழந்தை பெற்று வயசான பிறகு அந்த குழந்தை ஒரு முதியவர் ஆன பிறகு கடைசி காலத்தில் தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், படுக்க வச்சு தண்ணியை தான் ஊட்டுறோம். வீட்டில் சொந்தக்காரங்களாம் குடமாக ஜலம் கொண்டு ஊற்றுவாங்க. இந்த தண்ணீருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, உடம்பை சுத்தம் பண்ணுறது. அந்த காலத்தில் கோவிலுக்கு போகிறவங்க அத்தனை பேருமே அந்த கோவில் சம்பந்தமான தீர்த்தத்தில் நீராடி விட்டு தான் கோவிலுக்குள்ளே போவாங்க. இப்போ சோழ தேசம் அப்படின்னா காவிரி, பல தலங்களுக்கு பார்த்திங்கன்னா காவிரி தான் பிரதான தீர்த்தம். காவிரியில் குளிச்சுட்டு அந்த கோவிலுக்கு போவாங்க. உடல் சுத்தம் ரொம்ப முக்கியம். மனசு சுத்தம் இருக்கோ இல்லையோ உடம்பை சுத்தம் பண்ணிக்கணும், அதற்காகத்தான் தீர்த்தம். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஒரு கோவில் குளத்துலேயோ ஒரு ஆற்றிலையோ குளிச்சுட்டு நம்மளால் கோவிலுக்குள்ளே போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த தீர்த்தத்தை நம்ம புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம், நம்ம இறங்கி அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறோம். இது 3 நம்ம ரொம்ப மதிக்கணும். ஒரு தலம் அப்படின்னா அந்த தலத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே ஏதான அசிங்கப்படுத்துறது, ஒரு கோவிலுக்குள்ளே சுத்தம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம சுத்தம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். எப்படி நம்ம புண்ணியத்தை தேட முடியும்? இப்போ நம்ம வாழ்க்கை பூர்த்தியாகணும் அப்படின்னா நமக்கு புண்ணியம் சேர்க்கணும், பாவத்தை தொலைக்கணும். திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்கு. ஒன்று அன்னதானம், இன்னொன்று மந்திர ஜபம். மந்திர ஜபம்னா நமச்சிவாய் 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 சொன்னாலே போகிறோம். அன்னதானம், இந்த திருவண்ணாமலையில் மட்டும் அன்னதானத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கேட்டிங்கன்னா காசி தெரியும், வாரணாசி, காசியில் அந்த திருத்தலத்தில் 1,00,000 பேருக்கு தினமும் அன்னதானம் ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு பண்ணுறார், 365 நாளைக்கும் டெய்லி 1,00,000 பேருக்கு பண்ணுறாருன்னா அதை விட அதிக புண்ணியம் திருவண்ணாமலை திருத்தலத்தில் ஒரே நாள் பண்ணாலே நமக்கு கிடச்சிருப்போம். இந்த திருவண்ணாமலையுடைய சிறப்பு. ஒரு மனுஷன் சுலபமாக புண்ணியத்தை தேடுறதுக்கு வழி என்ன அப்படின்னா அன்னதானம் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினால அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யாரான ஒரு தங்கம் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, என்ன உன்னை கேட்டுறாதீங்க, ஒரு தங்கம் உங்களுக்கு வாங்கி தராங்க, ஒரு 4 கிராம் காயின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அது போன உடனே நம்ம வீட்டில் பரட்டி பார்ப்போம், இது எத்தனை கிராம் காயின்னு பார்ப்போம். கீழே 4G அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம நினைப்போம், கொடுக்குறவன் ஒரு 8 கிராம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சொர்ணதானத்துக்கு இப்படி. அதே போல் பூதானம், நிலம் கொடுத்தாலுமே ஒரு 4 சென்ட் கொடுக்குறான்னு 5 சென்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அன்னதானம் இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்டு ஒருத்தரோட வயிறு ரொம்ப இடிச்சிட்டு வச்சுங்களேன், ஒரு தயிர் சாதம், ஒரு புளி சாதம், ஒரு மோர் சாதம் சாப்பிட்டு முடிக்கிறான்னு வச்சுங்களேன். முடித்த பிறகு அவன்கிட்ட இன்னொரு தடவை சாப்பிட்றியாப்பா, இன்னும் கொஞ்சம் புளி சாதம் தருவான்னு கேளுங்க. ஐயோ வேணாப்பா போகிறேன், எனக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். அதனால தான் அந்த அன்னதானத்தை திருவண்ணாமலையில் பண்ணினா அவ்வளவு புண்ணியம். அண்ணாமலைக்கு அரோகரா, அருணாச்சலத்துக்கு அரோகரா, அந்த நாமத்தை சொன்னாலும் புண்ணியம். இதுதான் நம்ம சம்பாதிக்கணும். இதை பண்ணினா தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும்.